விஜய் தேவர்கொண்டா, சியான் விக்ரம் அண்ட் கேஜிஎஃப் யாஷ் இவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தாடி வச்சுக்கிட்டு நம்மளும் கெத்தாக சுற்றினோன்னு நம்மள மாதிரி எல்லா பசங்களும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருப்போம். பட் எல்லாருக்குமே ஜெனட்டிக்ஸ் அதில் ஒத்துழைக்காது. ஸோ தாடி வளராத நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடைக்கு போய்ட்டு பியர்ட் ஆயில் வாங்கி நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 4 மாதம் 5 மாதம் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களோட பியர்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி பியர்ட் ஆயில் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தண்டத்துக்கு செலவு பண்ணிருப்பீங்க. அண்ட் அதை வாங்கி அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் வராத காரணத்தினால ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆனது மட்டும்தான் மிச்சம். 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமே எனக்கு பியர்ட் ஆயில்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி கம்மி செலவுலேயே உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே பியர்ட் ஆயில் எப்படி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற பியர்ட் ஆயில் ரெசிபியை இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக சும்மா போடல. ஸோ இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி தான் நான் இந்த லாக்டவுனில் என்னோட சீக் ஏரியாவில் இருக்கிற பியர்ட் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணேன். நான் என்னோட பியர்ட் க்ரோத்தை இந்த லாக்டவுனில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அங்கங்கே இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் உங்களோட பியர்ட் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஹோம்மேட் பியர்ட் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான 4 பொருள் தான் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கோகோனட் ஆயில், ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில்லாம் வேறு எதுவும் கிடையாது, விளக்கெண்ணெய். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற பொருள் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஈவியான் கேப்சூல். ஸோ ஈவியான் கேப்சூல்லாம் வேறு எதுவும் கிடையாது, இது ஒரு விட்டமின் இ கேப்சூல். ஸோ நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய்ட்டு ஈவியான் 400 கேட்டிங்கன்னா இந்த மொத்த ஸ்ட்ரிப்புமே உங்களுக்கு 30 ரூபாயில் கிடச்சிரும். அண்ட் கடைசியாக இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி. ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வாங்க இதை போய்ட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பியர்ட் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சு அந்த பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன பவுல் எடுத்து அந்த ஹாட் வாட்டர் மேலே வச்சுருங்க. இது ஏன் பண்ணுறோன்னா கேஸ்டர் ஆயிலோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கோகோனட் ஆயில் கூட சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற விஷயம் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில். நம்ம அடுத்ததாக மிக்ஸ் பண்ண போகிற பொருள் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கேஸ்டர் ஆயில். ரெண்டு ஆயிலும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த 2 ஈவியான் கேப்சூலை கட் பண்ணி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஈவியான் கேப்சூல் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இது ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பியர்ட் ஆயில் இப்போது ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த பியர்ட் ஆயில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஸ்போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பியர்ட் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களோட பியர்ட் ஆயிலை 4 to 5 drops உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆயிலை உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் தேய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பேட்ச் இருக்கோ அண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களோட பியர்ட் க்ரோத் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த ஆயில் வச்சு உங்களோட ஃபிங்கர்ஸோட ஹெல்ப்போட மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களோட பியர்ட் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப ரஃபாக உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் மாதிரியான நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி 4 to 5 drops யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள்.
அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பியர்ட் ஆயிலை யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு பயங்கரமாக பியர்ட் க்ரோத் ஆகும்னு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஜெனட்டிக் லெவல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பியர்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த பியர்ட் ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னதோட ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் என்னோட பியர்ட் க்ரோத் அண்ட் ஸ்கின் டோனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் அட் லாஸ்ட் என்னோட புது லைட்டிங் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட லைட்டிங் செட்டப்பை நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். See you guys in another video. Until then, it's CSR signing off. Yeah, now I rep the O, what you know about the west side.